ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. அதே மாதிரி உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே சண்டே. ஆல்ரெடி இதுக்கு லாஸ்ட் ஒரு 15 days முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அதாவது கால் ஆப்ஷன் அல்லது புட் ஆப்ஷன் இதில் ஓவர் நைட்டில் பொசிஷன் எடுத்துகிட்டு போவாதீங்க. நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் உங்களுக்கு அன்பான ரிக்வஸ்ட்டும் கொடுத்துருந்தேன். தயவு செஞ்சு பொசிஷன் எடுத்துகிட்டு போகாதீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 மெசேஜஸ்க்கு மேலே வந்துருச்சு. சார், நான் வந்து கால் ஆப்ஷனில் ஹோல்டிங்கில் இருக்கிறேன், புட் ஆப்ஷனில் ஹோல்டிங்கில் இருக்கேன், மார்க்கெட்டு கேப் டவுன் ஆகுமா, கேப் அப் ஆகுமா, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 116 பாயிண்ட் ப்ளஸில் காமிக்குது. அப்புறம் குளோபல்லாம் பார்த்தீங்கன்னா விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாசிட்டிவாக காமிக்குது. அப்போ நம்ம வந்து ரிலாக்ஸாக இருக்கலாமா? புட் ஆப்ஷன் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, சார் இப்போ எங்களுக்கு பயங்கரமான லாஸ்ட்டில் இருக்குது, இப்போ 10th இது வேறு ப்ளஸில் வேறு காமிக்குது, என்ன சார் பண்ணுறது, ஒன்றும் புரியல அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு போகிறீங்களா, அந்த வாங்க ஹோல்டிங்கில் வைக்க சொல்லி இந்த யோசனைகள் வரணும். இப்போ நம்ம ஓவர் நைட்டில் எடுத்துகிட்டு போகிறோம், நாளைக்கு என்ன ஆகுன்னு நமக்கே தெரியாது. ஸோ இப்போ அந்த டைமில் நீங்கள் எந்த தைரியத்தில் நீங்கள் அந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு போகிறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 40,000 வந்து பேங்க் நிஃப்டி ஓடிட்டுருக்குதுன்னு வச்சிங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. நடுவில் சாட்டர்டே சண்டே 2 நாள் வருது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த 40,000 ரூபாய்க்கு நீங்கள் போய் ப்ரீமியம் வந்து ஒரு 300 ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, கால் ஆப்ஷன் அல்லது புட் ஆப்ஷன் வாங்கிட்டு போகிறீங்கன்னா, ஒருவேளை மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் மண்டே சேம் 40,000 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுதுன்னு எக்ஸில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 40,000 ரூபாய்க்கு ஓப்பன் ஆக சொல்ல உங்களோட ப்ரைஸ் 300 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே. அதுவே உங்களுக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட 230 ரூபாய் ஆகிட்டுருக்கும், 70 ரூபாய் 80 ரூபாய் ப்ரீமியம் கம்மியாகிட்டு உங்களுக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு நீங்கள் ஒரு வேளை புட் ஆப்ஷன் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் கம்மியாச்சுன்னா கூட என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 230 இருக்குல்ல 270 ரூபாய்க்கு வரும், இல்லை 280 ரூபாய்க்கு வரும். எப்போது நீங்கள் புட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்தால் கூட உங்களுடைய ஃபேவரட் போனால் கூட உங்களுக்கு ப்ரீமியம் எவ்வளோ வரும், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வராது. ஓகேங்களா? இது கேம்பிளிங் டேப்பில் தான் நீங்கள் ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்க ஒரு 300 ரூபாய்க்கு அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு கேம்பிளிங் டேப்னா என்ன சொன்னால் ஒரு 500 பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஆகுது. பேங்க் நிஃப்டி ஒரு 40,000ன்றது 39,500 ஓப்பன் ஆகுது. அப்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். எது இந்த புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு போகிறீங்களா 300 அப்படின்றது, அப்போ உங்களுக்கு 400 ஒரு 500 அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னு சொல்ல வரல. அப்போ கேம்பிளிங் டேப் தானே ஆகுது. இப்போ என்ன ரீசனுக்காக அந்த இடத்துல வந்தீங்க புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு போகிறீங்க, கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு போகிறீங்க? சப்போஸ் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். அதே மாதிரி கேப் அப் ஆகணும். அப்போ 40,500 உங்களுக்கு ஓப்பன் ஆனால் தான் உங்களுக்கு அந்த கால் ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் விஷயம் தெரியாமல் எடுத்துகிட்டு போகாதீங்க. இந்த காரணத்துக்காக தான் மேலே போகணும். ஓகே, அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ நம்ம சார்ட்டு நம்ம மார்னிங் ரேட்டில் பார்க்குறது இந்த சார்ட்டில் பார்க்கலாருங்க. எக்ஸாம்பிள் என்ன இன்றைக்கி நடக்குது அப்படின்ற விஷயம். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னதா, இது வந்து சப்போர்ட்டாக இருந்தது, இது ரெசிஸ்டன்ஸ் சர்க்கிட்ட ஓப்பன் ஆச்சு. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு, நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட்டில் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு நம்ம இங்கே ட்ரெண்ட் லைனும் கட் ஆகிட்டு கீழே வருது. ஓகேங்களா? ஸோ கட் ஆகிட்டு கீழே வருதுல, நம்ம இந்த மூமெண்டம் தான் நம்மளால் கேட்ச் பண்ண முடியுமே தவிர இது ஃபர்தராக எவ்வளோ கண்டினியூ அப்படியே ஆகிட்டு போயிட்டே இருக்குமா அப்படின்னு தெரியாது. மேபி இன்னொரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டோம் அகைன் ஃபால் ஆகலாம். ஒன்றும் ஆப்ஷன். அதாவது பாருங்கள், இந்த ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு அகைன் அங்கேருந்து ஃபால் ஆகலாம். இல்லை ஒருவேளை இந்த மேலே அப்பர் சைஸ் சொன்ன இல்லையா இந்த ரேஷன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் வந்து அப்பவும் கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகுனா நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனு இந்த மாதிரி நமக்கு இதனோட ஹையும் பிரேக் ஆகிட்டு இப்படியும் போகலாம். ஓகேங்களா? நாம் ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்? இப்போ நீங்கள் ஓவர் நைட்டில் எடுத்துகிட்டு போனீங்க, ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க? உங்கள் ஸ்டாப் லாஸ் உங்கள் கைக்குள்ளே இருக்குமா? இப்போ ஒரு 300 ரூபா இருக்கிற ப்ரீமியம் வந்து நீங்கள் ஒரு 270 ரூபா நீங்கள் ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியுமா? இல்லை. அது ஆல்ரெடி 100 பாயிண்ட்ஸ் கீழே போய்ட்டுருக்கோம். அப்போ 100 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணுமா இருக்கும். அப்போ 180 பாயிண்ட் 170 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை எடுத்துகிட்டு போகிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு ரொம்ப 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 அனுபவம் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்தால் தான் இந்த ஓவர் நைட்டில் பொசிஷன் எடுத்துகிட்டு போகணும். இப்போ நீங்கள் என்ன புதுசாக என்ன கேள்விப்படுறீங்கன்னா, சார் இந்த எஸ்டிபிடின்னு சொன்னாங்க, யாரோ கால்ஸ் கொடுத்தாங்க, எஸ்டிபிடி கொடுத்தா, அதாவது சேல் டுடே பை டுமாரோ, பை டுடே சேல் டுமாரோ, இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் சொன்னாங்க சார், நாங்கள் வந்து ஹோல்டிங்கில் இருக்கோம் அப்படின்னோம். இப்போ அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு கால்ஸ் கொடுத்தாங்கன்னா இப்போ உங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சு அவங்க திருப்பி கொடுக்க போகிறாங்க?
இல்லையே. புரிஞ்சுதுங்களா? ஸோ உங்களுடைய லாஸை நீங்கள் தான் தீர்மானிக்கணுமே தவிர அடுத்தவன் தீர்மானிக்கக்கூடாது. எப்பவுமே சரி. நான் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, கால் ஆப்ஷன் பையிங்கில் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கேபிட்டல் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு அறியாமல் கேபிட்டல் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆப்ஷன் பையிங்கை பொறுத்தவரைக்கும். ஆப்ஷன் செல்லிங் உங்களுக்கு டைம் டிக்கே ஓகே. ஒருவேளை நீங்கள் எட்ஜிங்கில் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, சி அல்லது பி வந்து ரெண்டு சேர்த்துட்டு எட்ஜிங்கில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஓகே, அவங்க வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிஇபியில் அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் கால் ஆப்ஷன் அல்லது புட் ஆப்ஷனில் நேக்கட் பொசிஷனாக சிங்கிளாக பையிங்கில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது கேம்லிங் டேப்பில் தான் இருக்கும். சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்க முடியாது நீண்ட நாளுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்கிட்டு நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய விஷயம் கற்றுக்குங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வர சொல்ல உங்கள்கிட்ட பணம் இருக்காது. அதான் மேட்ரு. அதாவது உங்கள்கிட்ட பணம் இருக்குது சொல்ல நீங்கள் கற்றுக்கணுன்ற எண்ணம் வராது. இப்போ நிறைய பேர் சொல்லிங்கன்னா இப்போ 20,000 30,000 அசால்ட்டாக வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு 10,000 15,000 கொடுத்து கற்றுக்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. இன்னும் அவங்க கிட்ட போய்ட்டு நேரத்துக்கு சொல்லி கொடுத்துருப்போம் அந்த அப்படின்வாங்க. எங்கேயாச்சும் கற்றுக்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்கிட்ட தான் கற்றுக்கணும்னு கண்டிப்பாக அப்படி அந்த மாதிரி எண்ணத்தில் சொல்லவில்லை. தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நீங்கள் யார்கிட்டனா கற்றுக்குங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட கற்றுக்குங்க. அந்த ஸ்டாப் லாஸில் ஒரு அமௌண்ட் வச்சுங்க, அதுவே உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.